Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உரிய ஆவணமின்றி தனியார் பேருந்தில் கொண்டு வரப்பட்ட 15 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. ஓசூர் அருகே மாநில எல்லையில் உள்ள ஜூஜுவாடி சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பெங்களூருவிலிருந்து ஓசூர் நோக்கி வந்த தனியார் பேருந்து நிறுத்தி சோதனை செய்தனர். பேருந்தில் திருச்சியை சேர்ந்த தங்குவேளை என்பவர் உரிய ஆவணங்கள் இல்லாமல் 15 லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டு வந்தது தெரிய வந்தது. அவர் ஓசூர் வழியாக திருச்சி செல்வது விசாரணையில் தெரிய வந்தது. 15 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். ஓசூர் சார் ஆட்சியாரிடம் ஒப்படைத்தனர். விருதுநகரில் 100% வாக்களிப்பை வலியுறுத்தி முதியோர் இல்லத்தில் மாவட்ட தேர்தல் அலுவலர் சுகபுத்ரா விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். முதியவர்கள் அனைவருக்கும் மூத்த வாக்காளர் என்ற பட்டயம் வழங்கியவர் சால்வை அணிவித்து கௌரவித்தார். பின்னர் அனைவரும் இணைந்து நேர்மையாக வாக்களிப்பது குறித்து தேர்தல் விழிப்புணர்வு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சஞ்சியில் துணை ராணுவ படை அணிவகுப்பு நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க தீவிர ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் துணை ராணுவ படையினர் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. இதேபோல கோவை பொள்ளாச்சியில் நடைபெற்ற தேர்தல் விழிப்புணர்வு பேரணியில் கல்லூரி மாணவ மாணவிகள் திரளாக பங்கேற்றனர். நகராட்சி ஆணையாளர் குமரன் கொடியசைத்து தொடங்கி வைத்த இந்த பேரணியில் 100% வாக்குப்பதிவு தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டன. புதிய திட்ட சாலை, கோவை சாலை, உடுமலை சாலை உள்ளிட்ட முக்கிய பாதைகள் வழியாக பேரணி நடத்தப்பட்டது.